ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் காலை உணவு திட்டத்துக்கான வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுறேங்க. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக இப்போதைக்கு ஆட்களை எடுக்கிறோம் அப்படின்ன மாரி உங்களுக்கு இந்த ஒரு அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கு இந்த ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. சென்னை நீங்களாக பெருந்தலைவர் காமராஜ் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் பண்ணுறாங்க. அதாவது காலை உணவு திட்டம் 1 to 5th படிக்கிற மாணவர்களுக்கு இருந்துச்சு. இப்போ அதை 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு இப்போதைக்கு அந்த திட்டத்தை பார்த்தா தொடங்கி வைக்க போகிறாங்க. அந்த பிறந்தநாளை முன்னிட்டு இந்த ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ 6th-லேருந்து 8th வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த உணவு திட்டம், அதாவது உணவு சமைப்பதற்கு பரிமாறுவதற்கான ஆட்களை எடுக்கிறோம் அப்படின்ன மாரி இதன் மூலமாக உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆட்களை பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக ரெக்ரூட்மெண்ட் விட்டு அந்த மாதிரிலாம் எடுக்கிற அப்படியே செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக இந்த ஜாப் என்ன, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஏன்னா 22 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரிய வரும். ஓகே, தமிழகத்தில் பார்த்தீங்க கிட்டத்தட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மொத்தமாக 15,454 பள்ளிகள் இருக்குது. ஆல்மோஸ்ட் தமிழகம் முழுவதும் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு வேக்கன்சி எடுக்கிறாங்க அப்படின்னா 15,454 பேரை ஆட்கள் எடுக்க போகிறாங்க. 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் ஆளுக்கு மொத்தமாக 15,14,000 அந்த மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கு பயனடைவாங்க, மாணவர்கள் பயனடைவாங்க அப்படின்ன மாரி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைவாய்ப்பை இடிப்பதற்காக தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது தேர்வு செய்யப்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களை சார்ந்த மகளிர் பள்ளி சமையலறை மையங்களை நிர்வகிப்பதுடன் குழந்தைகளுக்கு காலை உணவு தயாரித்தல் மற்றும் பரிமாறுதல் போன்ற பணியில் ஈடுபடுவார்கள். முழுக்க எல்லாமே நீங்களே தாங்க பண்ண போகிறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பள்ளி சமையலறை நீங்கள் தான் நிர்வகிக்கணும், சமைப்பதும் நீங்கள் தான். நீங்கள் பார்த்தா உணவு பராமரிப்பது எல்லா வேலையுமே நீங்கள் தான் ஈடுபடுவீங்க அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வேலையை இப்போ பார்த்தா தேர்ந்தெடுப்பதற்காக குழு அமைச்சிருக்காங்க பாருங்க. முதல்ல கிராம ஊராட்சி அளவிலான பேரூராட்சி அளவிலான முதன்மை குழு கோர் கமிட்டி இருக்காங்க. காலை உணவு திட்டத்திற்காக ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள முதன்மை குழுக்கள் திட்ட விரிவாக்கத்திற்கும் தொடர்ந்து செயல்பட வேண்டும். இதுக்கு முன்னாடி 1 to 5th வரைக்கும் காலை உணவு திட்டத்தில் ஆட்கள் எடுத்தாங்க. சேம் அதே ஆட்களே இதுக்கும் நீங்கள் பயன்படுத்துங்க. அந்த கமிட்டியை இதுக்கும் இருக்கிறாங்க. திட்டம் புதிதாக செயல்படுத்தப்பட உள்ள பகுதிகளில் பெருந்தலைவர் காமராஜ் காலை உணவு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திட ஊராட்சி பேரூராட்சி அளவில் ஒரு முதன்மை குழு அமைக்கப்பட வேண்டும். குழு அமைக்கிறாங்க. முதல்ல ஊரக பகுதிகளில் முதன்மை குழு உறுப்பினர்கள் யார் யார் அப்படின்னா உங்கள் ஊராட்சி மன்ற தலைவர், அவர் பார்த்தீங்க அப்படின்னா இருப்பார். அரசு பள்ளி தலைமை ஆசிரியர், பள்ளி மேலாண்மை குழுவின் தலைவர், பள்ளி மேலாண்மை குழுவின் ஒரு பிரதிநிதி, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆட்கள் தேர்வு செய்வதில் ஒரு குழுவாக பங்கேற்கிறாங்க. அதேமாரி பேரூராட்சிக்கும் அதேமாரி தான். பேரூராட்சி நகரமன்ற தலைவர், அரசு பள்ளி தலைமை ஆசிரியர், அவங்க எல்லாமே இருப்பாங்க. அதேமாரி தான் நகராட்சிக்கும் எல்லாமே பொருந்தும் அப்படின்ன மாரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இவங்க தான் உங்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. சுய உதவி குழுவை தேர்வு செய்வதற்கான வழிமுறைகள். இப்போ இந்த காலை உணவு திட்டத்துக்கு ஒரு சமையல் பொறுப்பாளர்னு கூட வச்சுக்கோங்க. அந்த ஒரு பதவி தான் எடுக்க போகிறாங்க. யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா மகளிர் சுய உதவி குழுவில் இருக்காங்க பாருங்க, அவங்க தாங்க அப்ளை பண்ண முடியும். இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு வேறு யாருமே அப்ளை பண்ண முடியாது. அதையும் நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இத்திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவர்களுக்கு உணவு சமைக்கும் பணியினை சுய உதவி குழு உறுப்பினர்கள் மட்டுமே மேற்கொள்ள வேண்டும். முன்னுரிமை மகளிர் சுய உதவி குழு அப்படின்றத கொடுத்துட்டாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஊராட்சி அவங்க தான் தேர்வு செய்யப்படணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது தகுதிகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் அனுபவம் உள்ள சுய உதவி குழு உறுப்பினராக இருக்க வேண்டும். நீங்கள் பார்த்தா அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் ஒர்க் பண்ணி 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது சுய உதவி குழுலேருந்து 3 வருஷத்துக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னாவே போதுமானது, அப்ளை பண்ணலாம். அதான் கொடுத்துருக்காங்க.
அதேமாரி நீங்கள் சுய உதவி குழுவில் இருக்கிறீங்க அப்படின்னா அதே கிராம ஊராட்சியில் அதான் நீங்கள் வசிப்பிடமாக இருக்க வேண்டும், அதே ஸ்கூலுக்கு தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. காலை உணவை சமைப்பதற்கும் பரிமாறுவதற்கும் தேர்வு செய்யப்பட்ட மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்கள் உணவு தயாரிப்பதில் போதுமான அடிப்படை அறிவு ஒன்று பெற்றிருக்க வேண்டும். அதேமாரி சுய உதவி குழு உறுப்பினரின் குழந்தைகள் அதே பள்ளியில் படிக்க வேண்டும். ஸோ நீங்கள் ஒரு சுய உதவி குழு உறுப்பினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் அப்ளை பண்ண பொருளோ அந்த ஸ்கூலில் உங்கள் குழந்தை படிக்கணும், நீங்கள் அதே ஊரை சார்ந்தவங்களாக இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு வந்து படிச்சிருக்கணும், பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவே நீங்கள் பழங்குடியின கிராமங்கள்லாம் இருக்கவங்க 8th பாஸ் பண்ணால் போதுமானது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் வைத்திருக்க வேண்டும், யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி நீங்கள் கடந்த 3 ஆண்டுகளில் வங்கி கூட்டமைப்புகளில் பெற்ற கடன்களை தவறாமல் நீங்கள் செலுத்தணும். அதாவது நீங்கள் ஏதாச்சும் இஎம்ஐலாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக செலுத்தி வரீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா காலை உணவு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு உங்ககிட்ட போதுமான நிதி மூலதனம் இருக்கணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் உங்கள் கை காசு போட்டு தான் நீங்கள் காய்கறிலாம் வாங்குவீங்க. ஒரு 2 to 3 மந்த்ஸுக்கு ஒரு தடவை தான் உங்களுக்கு கவர்மெண்ட் அமௌண்ட் போடுவாங்க பேங்க்கில், அதெல்லாமே நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா, அதுக்கான நிதி மூலதனம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கான தேர்வு செய்யப்பட்டுள்ள சுய உதவி குழுப்பினருடைய விருப்ப கடிதம் பெறப்பட்டு மற்றும் அது தொடர்பான தீர்மானத்தினை தீர்மான பதிவேட்டில் பதிவு செய்திருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த சமையலர் பொறுப்பாளர் பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த சுய உதவி குழு உறுப்பினருடைய விருப்ப கடிதம் நீங்கள் தான் விருப்ப கடிதம் கொடுக்கணும். அது வந்து பெறப்பட்டு தீர்மானத்தில் தீர்மான பதிவேடு இருக்கும் அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில், அதில் வந்து அந்த தீர்மானத்துக்கான காப்பிலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு சப்மிட் பண்ணியே ஆகணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க, சமையல் பயிற்சி. ஸோ சமையல் எப்படி செய்வது அதுக்கான பயிற்சி எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. இதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ 2 நாள் பயிற்சி கொடுப்பாங்க, 12 வகையான உணவு எப்படி சமைக்கிறது, அதேமாரி ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் மூலமாக நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க. எல்லா ட்ரைனிங்குமே உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. சமையலறை கூடத்தினை தேர்வு செய்தல். இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா மதிய உணவு அந்த ஸ்கூலில் அந்த இருக்கும், அதை செய்கிறதுக்கு ஒன்று அதே இடத்தை பயன்படுத்திக்கலாம், இல்லை அந்த ஸ்கூலில் தனியாக ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே அவங்களுக்கு வந்து பொருந்தும். ஸோ முடிஞ்சதுங்க, பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதான் கொடுத்துருக்காங்க. இது முழுக்க ஒரு டெம்பரரி ஜாப் தாங்க, பர்மனன்ட் ஜாப்லாம் கிடையாது. சேலரியை பொறுத்த வரைக்கும் தொகுப்பூதிய மாரி தான் கொடுப்பாங்க. 2000 3000 தான் உங்களுக்கான சேலரி வந்து இருக்க போதுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. சமைக்கிறதும் சரி பரிமாறுவதும் சரி உங்களுக்கான வேலையாக தான் இருக்க போகுது. காலை உணவு திட்டத்தில் வேலைவாய்ப்பு இப்போ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ஸ்கூலுக்கு வெளியில், அதாவது 6th to 8th வரைக்கும் நீங்கள் 6th to 8th எந்த ஸ்கூல் இருந்தாலும் சரி, ஹை ஸ்கூல் இருந்தாலும் சரி, ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்கூலுக்கு வெளில நோட்டீஸ் ஒட்டியிருப்பாங்க. உங்கள் குழந்தைகள் யாராச்சும் அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாங்க. டேரெக்டாக ஸ்கூலில் போயிட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் இந்த வேலைக்கு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்துருவாங்க. அதேமாரி உங்கள் 10th மார்க் ஷீட் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மகளிர் சுய உதவிக்குள்ளே ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த கார்டெலாம் இருக்குது பாருங்கள், நம்பர், அதெல்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பதிவேட்டில் பராமரிச்சிருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றது எல்லாமே எப்படி சமைக்கணும், என்னமான கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும். காலை உணவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் காலைல 6 மணிக்கெலாம் நீங்கள் சமையல் பணியை தொடங்கி 8 மணிக்கெலாம் நீங்கள் முடிச்சிருந்தங்க. அதனால் நீங்கள் 5:30 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு வந்தியாகணும். 9:30 மணிக்குள்ளே எந்த இடையூறும் இல்லாத நீங்கள் வந்து எல்லாமே முடிச்சுட்டு அந்த வளாகத்தை விட்டு நீங்கள் வெளியேற மாதிரி இருக்கும் காலை உணவு திட்டம். ஸோ காலையில் தான் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் சமைக்கிற மாதிரி இருக்கும். சமையல் பாத்திரங்கள் எரிவாயு எல்லாமே உங்களுக்கு முன்கூட்டியே வழங்கிடுவாங்க. இந்த திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செயல்படுத்த போகிறாங்க அடுத்த மாதம். அதுக்குள்ளார ஆட்கள்லாம் தேடுறாங்க. மளிகை பொருட்கள் காய்கறி மட்டும் நீங்களே வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான அமௌண்ட்டை 3 மந்த்துக்கு ஒரு தடவை கவர்மெண்ட் போட்டுருவாங்க. ஸோ அரிசி எல்லாமே கோதுமை இது எல்லாமே உங்களுக்கு கவர்மெண்ட்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதாவது காலை உணவு மற்றும் தொகுப்புதற்கான நிர்ணயிக்கப்பட்ட தொகை வந்து அதுக்கான வழிகாட்டு நெறிமுறையை ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 2000 3000 கிட்டே உங்களுக்கு தொகுப்புதியமாக வந்து வழங்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாணவர்களுக்கு ₹700 நிதி ஒதுக்கீடு செஞ்சுருவாங்க. அதுக்கான இப்போ ஒரு 50 மாணவர்களுக்கான அமௌண்ட்டு உங்கள் வங்கி கணக்குக்கு வந்துடும். அதாவது காய்கறி நீங்கள் வாங்குகிற செலவு எல்லாமே உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து போட்டுருவாங்க. ஸோ இதாங்க இன்ஃபர்மேஷன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு
தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணுங்கள். மதிப்பூதிய தொகையானது சம்பந்தப்பட்ட சுய உதவி குழு உறுப்பினரின் வங்கி கணக்கில் ஊராட்சி அளவிலான மூலம் விடுவிக்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கான டீட்டெயில்ஸ். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நியரஸ்ட்டாக எந்த ஸ்கூல் இருக்கோ அந்த ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. கைப்பட எழுதி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸோ 15,000க்கு மேற்பட்ட ஸ்கூலில் இந்த ஒரு அப்டேட் இருக்குதுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பராமரிக்கணும் எல்லாமே இருக்குது. எல்லா கைடன்ஸுமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க எல்லா ஸ்கூல்லையுமே. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம், ஒன்றியம், பள்ளியின் பெயர் என்ன, அதுக்கப்புறம் நிலையான வழிகாட்டு நெறிமுறைப்படி அமைக்கப்பட்ட முதன்மை குழு கீழ்கண்ட உறுப்பினர்களை கொண்டு அமைக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ காலை உணவு சமைப்பதற்கு இக்குழு கீழ்கண்ட இடத்தினை இறுதி செய்கிறது அப்படின்ற மாரி சொல்லி ஸோ அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேர்வு பண்ணுறாங்க யார் யார். ஸோ விண்ணப்பதாரர் பெயர், மொத்தம் எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்க விண்ணப்பதாரர் பெயர், மொபைல் நம்பர், கல்வி தகுதி, செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட விவரங்கள், அவங்க மகன் எத்தனாவது அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, கடன் தவணை ஏதாச்சும் இருக்கா இல்லையா, தீர்மானம் என்ன கம்யூனிட்டி, ஆதார் நம்பர், இதெல்லாம் வந்து போட்டுருவாங்க எத்தனை பேர் அப்ளை பண்ணுறீங்கன்னு. ஸோ தீர்மானம் இதில் வந்து அவங்க சைன் பண்ணுவாங்க. இவங்களாம் ஓகே அப்படின்னா அந்த எஸ்எம்சி தலைவர், உறுப்பினர், பிஎல்எஃப் நிர்வாகி, ஊராட்சி மன்ற தலைவர், பள்ளி தலைமை ஆசிரியர், இவங்க 5 பேர் சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நீங்கள் ஜாப் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் போயிட்டு பார்த்துக்கலாங்க. ஸோ டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ண கிடையாது அந்த மாதிரி. அதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டு இந்த ஒரு ஜாப் அப்டேட் எடுக்கல. இதுக்கு முன்னாடி காலை உணவு திட்டம் எப்படி செலெக்ஷன் பண்ணாலும் அதே மாதிரி தான். எல்லாமே ஒரு டெம்பரரி ஜாப் தான். அந்த ஊரில் இருக்கவங்களுக்கே இந்த போஸ்டிங் போடுறாங்க. சுய உதவி குழுவில் இருக்கணும், உங்கள் பசங்க அந்த ஸ்கூலில் படிக்கணும். இதுதான் பேசிக் கிரைட்டீரியா. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலைவுகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.